பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 14வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான் என்பதாக. ராட்சத சத்துருக்களை துரத்துவீர்கள். யூ வில் சேஸ் அவே யுவர் ஜெயிண்ட் எனிமீஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மேற்குறிப்பிட்ட வசனம் எப்புநோயின் குமாரனாகிய காலேப் யோசுவாவிடம் சொன்ன வார்த்தையாக காணப்படுகிறது. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிடும்போது காலேப் தனக்கு மலைநாட்டை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அந்த மலைநாட்டில் ஏனாக்கியர் இருந்தார்கள். ஏனாக்கியர் ஒரு ராட்சதர், பலசாலிகள், பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக தோற்றமளிக்கக்கூடியவர்கள். காலேப் இப்படிப்பட்ட மலைநாட்டை கேட்டபோது அவன் வயது சென்றவனாயிருந்தான். காலேப் சொல்லுகிறான், இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. காலேப்புக்குள்ளாய் இருந்த பலன் இன்று ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும். எனக்கு வயதாகிவிட்டது. இனி நான் கர்த்தருக்காக என்ன செய்ய போகிறேன்? எனக்கு பலன் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லலாகாது. மாறாக காலேப்பை போல இன்னும் எனக்குள் பலன் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, இந்த வயதான காலத்திலும் யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறேன் என்று காலேப் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். நீங்களும் வயது வித்தியாசம் இல்லாமல் சத்துருவுக்கு எதிராக யுத்தம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யோசுவா அனைத்து பட்டணங்களையும் யுத்தம் செய்து பிடித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியாக உங்களுக்கும் இவ்வுலகத்தில் பொல்லாத பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதியோடு யுத்தம் காணப்படுகிறது. உங்கள் மாம்சீக இச்சைகள், பெருமை, கோபம், சுய இன்பம், விபச்சாரம், குடிவெறி போன்றவற்றுக்கு எதிராக யுத்தம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனாக்கியர் ராட்சதர்களாக காணப்பட்டும் கூட அவர்களை துரத்துவேன் என்று காலேப் தன்னுடைய வயோதிப காலத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் மாம்சீக இச்சைகள் ராட்சதன் போல காணப்படலாம். அவைகள் மேற்கொள்ள முடியாதவைகள் போல காணப்படலாம். இருந்தாலும் உங்களுக்குள்ளாக ஆண்டவருடைய பலன் இருக்குமாயின் நீங்கள் எளிதாக எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இச்சைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளையும் எல்லா ஏனாக்கிய ஆவிகளையும் எளிதாய் துரத்தி விடுவீர்கள். காலேப்புக்குள்ளாய் இருந்த அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுக்கு முன்பாய் எதிராய் காணப்படுகிற எல்லா ராட்சதர்களையும் நாங்கள் துரத்தத்தக்க தேவ பலன் எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எதிர்கொள்ளுகிற எல்லா பாதாளத்தின் வல்லமைகள், எல்லா மாம்சீக கிரியைகள், எல்லா உலகத்தின் ஆசைகள், இப்படிப்பட்ட ராட்சதர்களை இவர்கள் அனுதினம் மேற்கொண்டு ஜீவிக்க கிருபையை பரத்திலிருந்து கர்த்தர் கொடுப்பீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவர் மேலும் ஆளுகை செலுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.